ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெட்செட் போட்டு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ப்ரைவேட் ரூம்குள்ளே இருக்கேன். ஸோ கேட்காது நம்புகிறேன். ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு கார், நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்காங்க. உள்ளே யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஜங்குக். அவர் வண்டியை ஓட்டுறது என்னமோ ஏதோ ஒரு நோக்கத்தோட எதையோ தேடிக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு. வண்டி ஒரு பக்கம் ஹெட்லைட் அந்த மழை துளியில் ஒரு மாதிரி பீச்சுக்கிட்டு அடிச்சிட்ருக்கு. இவருடைய கண் என்னென்னா ரோட்டை பார்க்காம சைடில் அப்படியே அலைப்பாயுது, யாரையோ தேடுற மாதிரி. அவருடைய முகத்தில் கோபம், அவ்வளோ கோபம் இருக்குது. யாரையோ தேடிக்கிட்டே இருக்கார் நம்ம ஜங்கு. அப்படி தேடிகிட்டே இருக்கும்போது தான் ஒரு பர்சனை காட்டுறாங்க. கொட்டுற மலையில் அவ்வளோ தொப்பக்கட்டையாக நனைஞ்சுக்கிட்டு ஓடிட்டுருக்காரு ரொம்பவும் தூரத்தில். அவர் ஓடிட்டுருக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த ரோட்லேயே கொட்டுற மலையில் ஒரு நிமிஷம் நின்று பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜஸ்ட் ஒரு காரோடைய ஹெட்லைட் மட்டும் அப்படியே அந்த மழையில் அப்படியே தெரியுது. லைட் அப்படியே மங்கலாக அப்படியே தெரியுது. அதை பார்த்து தான் அவர் கண்ணில் மரண பயம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது ஒரு இடம் கிடச்சா மறைஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி ஓடிட்டுருக்கும்போது தான் ஒரு காட்டு பகுதி மாதிரி அப்படியே கீழே சருவல் இறங்குது. அவர் நின்றுட்டு பின்னாடி வண்டியை பார்க்குறாரு, ரோட்டை பார்க்குறாரு, அந்த பள்ளத்தை பார்க்குறாரு. இதுக்கப்புறம் ஓடினா கண்டிப்பாக வண்டியை எடுத்துகிட்டு வந்தே பிடிச்சிருவான். இதுக்கப்புறமேட்டு ஓட தேவையில்ல, பள்ளத்தில் இறங்கி மறைஞ்சிக்கலாம், அது ஒன்று தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தில் இறங்குறாரு. இறங்கும்போது பக்கத்தில் இருக்க செடி கொடி எல்லாமே லைட்டாக அசைவு தருது. அந்த அசைவில் வண்டியில் வந்துட்டு இருந்த நம்ம ஜங்குக்குடைய கண்ணுக்கு அந்த அசைவு தெரிஞ்சிருது. நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக முன்னாடி ஓடலை, எங்கேயோ பதுங்கியிருக்கான் அப்படின்ட்டு. வண்டியை நட் ரோட்லேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த காரை விட்டு கீழே இறங்குறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. கொட்டுற மலை, முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெளிவாக தெரியல. ஆனால் பக்கத்தில் அந்த செடி கொடி அந்த புதரெலாம் அசைஞ்சதை வச்சு கண்டிப்பாக இங்கே எங்கேயோ மறைஞ்சிருக்கான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நம்ம டேவும் ஒரு புதருக்குள்ளே போயிட்டு மூச்சு கூட விடாமல் அவ்வளோ அமைதியாக மறைஞ்சிருக்காரு. அந்த மறைஞ்சிருக்கும் போதும் அந்த இலைகளுக்கு நடுவில் ஓட்டெல்லாம் இருக்கும்ல, அப்படியே கிளைக்கு நடுவில் அந்த சின்ன சின்ன ஓட்டை வழியாக நம்ம ஜங்குக் வராரா அப்படின்றத பார்த்துட்டே இருக்கார். நம்ம கவனிக்கிறாரு. கார் சத்தத்தை காணோம். ஒரு வேளை போயிட்டானா இல்லை நின்றுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே அந்த இடத்துல மறைஞ்சே இருக்கார். அவருக்கு இருக்கிற பயத்துக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கே மறைஞ்சிருந்து காலையில் கூட ஏஞ்சி போய்க்கலான்ற அளவுக்கு மறைஞ்சிருக்காரு. அவ்வளோ பயம் இருக்குது மனசுக்கு. அப்படியே மறைஞ்சிட்ருக்கா நம்ம ஜங்குக் தான் காரை நிப்பாட்டிட்டாரு. சுற்றி தேட ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி டேவை காணோம், தேடிட்டு வந்த வழி ஃபுல்லாக டேவை காணோம், கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சுற்றி முற்றி தேடுறாரு. எங்கேயும் ஆளை காணோம். அப்போ அங்கே இருக்கிற ஒரே ஒரு இடம், அந்த சருவல் மட்டும்தான். அந்த சருவலில் இறங்குறாரு. ஒரு புதர் இருக்குது. அந்த புதரை அப்படியே அவ்வளோ கோவமாக நவுத்திட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்படியே கட் பண்ணி காட்டினா நம்ம ஒரு மரத்துக்கு பின்னாடி அப்படியே வாயை பொத்திக்கிட்டு, அவ்வளோ டைட்டாக பொத்திக்கிட்டு அப்படியே மூச்சு கூட விடாமல் மறைஞ்சு நின்றுட்டுருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஜங்குக் அந்த பதருக்குள்ளேயே தான் தேடிட்டுருக்காரு. நம்ம டேவும் எங்கேயும் ஓடாமல் அந்த மரத்துக்கு பின்னாடியே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே நம்ம தான் கொஞ்சம் கையை எடுத்துகிட்டு மூச்சு விடலான்னு சொல்லிட்டு மூச்சு விட டக்குன்னு முன்னாடி ஒரு வருவோம். யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். அப்படியே முறைச்சிக்கிட்டு 8 அடிக்கு நிற்கிறாரு நம்ம டேக்கு முன்னாடி. நம்ம டேவும் அண்ணா பார்க்குறாரு. பாவமாக நம்ம ஜங்குக்கா. நம்ம ஜங்குக் கோவமாக முறைச்சி பார்க்குறாரு நம்ம டேவை. நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, எதுக்கு ஓடி வந்த? உனக்கு நான் ஒருத்தன் பார்த்தாதா? சொல்லு,
நான் ஒருத்தன் உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக நம்ம டேவை பார்த்து கேட்க, அந்த கொட்டுற மழையில் டேக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வடியுது. அந்த கண்ணீர் கூட தெரியல, மழை துளியோடு அப்படியே போயிடுது. நம்ம சகுப் தான் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அப்படியே நம்ம டேவை கவுத்து போட்டு தோள் மேலே போட்டு நேராக வண்டிக்கு வந்துட்டுறாரு. பேக் சீட்டில் டேவை தூக்கி போட்டு நம்ம சங்குப் நம்ம டே மேலே அப்படியே ஹோவராக, இப்போ நம்ம ஜங்குப் தான், டே டே என்ன பாரு எதுக்கு ஓடுன? உன்னை நல்லா தானே பார்த்துக்குறேன். ஜங்குக்கு எனக்கு உன் கூட இருக்க பிடிக்கல, ப்ளீஸ் நான் விடு. எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்? ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்குறேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நீ கேட்குறதுக்கு முன்னாடியே செய்கிறாள்ல, அப்புறம் ஏன் பிடிக்கல? ஜங்குக், நீ டாக்ஸிக்காக இருக்க, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, நீ நீ உன் லைஃப்பை மட்டும் அழைச்சிக்கல, என்னுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. உனக்கு என்ன பிடிச்சதுன்னா எனக்கு உன்னை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளீஸ் என்னை டார்ச்சர் பண்ணாத, விட்டுடு. நான் எங்கேயாவது போயிடுறேன், உன் கண்ணிலே பட மாட்டேன். ப்ளீஸ் ஜங்கு, ப்ளீஸ் நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன். நானும் உன்னை கெஞ்சி தான் கேட்குறேன், என் கூடயேடு. உனக்கு எங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குது ஜங்கு. நீ நினைக்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் லவ் பண்ணுவேன்னு கிடையாது. நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ வேணாம். உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? நீ டாக்ஸிக்காக இருக்க. அட்லீஸ்ட் என்னை நீ எனக்கு பிடிச்ச மாதிரியாவது இருக்க விடணும். அதுவும் பண்ண மாட்டேங்கிறேன். ஆனால் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், யாருக்கிட்டையும் பேச விட மாட்டேங்கிறேன். நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நீ யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜங்கு. அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை நீ புஷ் பண்ண முடியாது. உன்னை லவ் பண்ணி தான் ஆகணும், நீ ரூல் போட முடியாது. ஆனால் நீ அதை தான் பண்ணிகிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ணுற? ப்ளீஸ் எனக்கு பிடிச்சப்போ நான் போகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. டே, இப்போ எதுக்கு நீ வீணாக அழுதுட்ருக்க? நீ அழாத, உன்னை நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான். நீ என் கூட மட்டும்தான் இருப்ப, யார் கூடயும் போகக்கூடாது. எனக்கு மட்டும்தான் நீ. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் கொடுப்பேன். உனக்கு எல்லாமே செய்ய நான் இருக்கேன். நான் ஒருத்தன் உனக்கு போதும், நீ எனக்கு போதும், புரியுதா? ஆனால் ஜங்குக், ஒரு விஷயம், வாயை மூடு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் பேசாத. நீ இப்போ என்னை விட்டுட்டு ஓடி வந்ததுக்கே நான் உங்களை நான் எவ்வளோ கோவமாக இருந்தேன் தெரியுமா? உன்னை அடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் உன் மூஞ்ச பார்த்ததும் எல்லாம் பறந்து போச்சு. அந்த ஒரு முகத்தை வச்சுட்டு நீ எல்லாத்தையும் சாதிக்கிறாட்டு. என்னால் உன்னை அடிக்க முடியல. அடிப்பியா? எந்த தைரியத்தில் என் மேலே கை வைப்பச்சாங்க? நீ யார் என்னை அடிக்கிறதுக்கு? என்னை பெற்றவங்க கூட என்னை இது வரைக்கும் அடித்ததில்ல. நீ அவங்கள பற்றிலாம் பேசாத, அவங்களாம் உனக்கு கிடையாதுன்னா கிடையாது. தட்ஸ் இட்.
இப்போ வாயை மூடிக்கிட்டு என் கூட எங்கே வரணுமோ அங்கே மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குப்தா அப்படியே பேக் சீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சீட்க்கு வந்துட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கார் அப்படியே ஒரு வீட்டுக்கு போகுது. அந்த வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வெளியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக, வெளியே அந்த லைட்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே போயிட்டு அந்த கார் ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக் வண்டியை விட்டு இறங்கி பின்னாடி சீட்டை போய்ட்டு ஓப்பன் பண்ண நம்ம டேக் தானாகவே வண்டியை விட்டு இறங்குறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கை பற்றி நம்ம டேக்கு நல்லா தெரியும். செம்ம ஸ்டப்பனான பர்சன், மனசில் நினைக்கிறதா அப்படியே செய்கிறவன். இப்போ நம்ம டேவும் அப்படியே காரை விட்டு இறங்க அந்த காரை அங்கேயே விட்டுட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு தரன்னு உள்ளே கூப்பிட்டு வராரு. வந்த வேகத்துக்கு திட்டுவார், அடிப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு கவுச் இருக்குது. அந்த கவுச்சில் உட்கார வச்சுட்டு பக்கத்துலேயே இருக்க டவல் எடுத்து நம்ம டேவுடைய தலை மேலே போட்டு துவட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவுடைய முடியே காஞ்சி போயிடுது. அழகாக அப்படியே துவட்டி முடிச்சுட்டு நம்ம டேவுடைய கையெல்லாம் துவட்ட அப்படியே அந்த கை கால் எல்லாத்துக்கும் கீழே நம்ம டேவுடைய பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்தை ஒரு படம் நம்ம ஜங்குக்கு வந்து தொடச்சி விட்டுட்டு நம்ம டேவுடைய ட்ரெஸ் எல்லாம் தொட்டு பார்க்க, இப்போ நம்ம ஜங்குக் தான், இங்கே பாரு ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குது, நாளைக்கு உனக்கு கோல்டு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்ல, போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணப்போ, நீ ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளவா, உனக்கு நான் சாப்பாட்டாக ரெடி பண்ணி வைக்கிறேன், சரியா? ஜங்குக், உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது ஜங்குக், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, ப்ளீஸ் என்னை போவிடு ஜங்குக். இங்கே பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ யாருடைய ஃபீலிங்ஸையும் உன் மேலே புஷ் பண்ண முடியாது. ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸுன்றது அது அவங்களுடைய விருப்பம். நான் உன்னை லவ் பண்ணுறதும் உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் என்னுடைய விருப்பம் ஜங்குக். நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், நீ சரியில்லை, நீ டாக்ஸிக்காக இருக்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க. எனக்கு தெரியும், ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பொசசிவ் ஜெலஸ் எல்லாமே இருக்கிறது நார்மல். பட் நீ டாக்ஸிக்காக இருக்க ஜங்குக். யாராவது என்கிட்ட வந்து பேசின பையனை கொண்டுட்டு வருவாங்களா ஜங்குக்? என்னடா பண்ணி வச்சுருக்க நீ? எதுக்கு? எனக்கு இதெல்லாம் பார்த்தா அவங்க லவ் வரல ஜங்குக், பயம்தான் வருது. அந்த பையன் என்ன பண்ணா சொல்லுவேண்ணா? என்கிட்ட வந்து டவுட் கேட்டான், அது தப்பா? சொல்ல ஜங்குக். தப்பு தான்ட்டு, தப்பு தான். நீ கெஞ்சி கேட்டேன்னு நான் காலேஜ்க்கு அனுப்பினல, ஏன் தப்பு? நீ காலேஜுக்கு போனால் தானே டே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. நீ காலேஜுக்கு போக வேண்டாம். 24 hours into 7 என் கூட மட்டும் இரு, நான் உன்னை பார்த்துக்குறேன். என்கிட்ட காசு இல்லையா? உனக்கு சந்தோஷத்தை வாங்கி தரதுக்கு என்கிட்ட மனசு இல்லையா? சொல்லு, உன்னை தங்கத்தட்டில் வச்சு நான் தாங்குறேன். நீ படிக்கணும்னா அவசியம் இல்லாட்டே என் கூட இரு, எனக்கு அது போதும். என்ன சொல்கிற? இங்கே பாரு, என்னுடைய எஜுகேஷன்ஸ் எல்லாம் உன்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, புரியுதா? இதில் உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. எனக்கு இருக்கட்டே, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நான் உனக்கு எந்த ரைட்ஸும் தரல ஜங்குக். நீ கொடுக்கலனாலும் நான் எடுத்துப்பேன். நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? நீ எனக்கு மட்டும்தான். நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், நீ ஓவராக பேசிகிட்ருக்க. பட்டுன்னு கை வச்சுன்னு வச்சுக்கோ, மயங்கி விழுந்துருவாட்டே. சொல்கிறது கேளு, நான் உன்னை அடிக்கக்கூடாது, உன்னை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய வேற ஒரு கேரக்டரை வெளியே கொண்டு வந்துடாத ஜங்குக். நீ ஆல்ரெடி டாக்ஸிக்காக இருக்க, உனக்கு புரியல. நீ நீ முதல்ல எதையுமே யோசிச்சு பண்ண மாட்டேங்கிற ஜங்குக். டீ வாய் மூடின்னு சொன்னால் உங்ககிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம், ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வான்னு சொன்னேன். இதுக்கு மேலே எதையும் பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கத்துற மாதிரி பேசுகிறான். நம்ம டேக்கு புரிஞ்சுது. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா நம்ம டே கன்னத்தில் 5 விரல் பதிஞ்சிரும்னு அவருக்கு தெரியும். ஸோ அவரும் அமைதியாக அப்படியே மேலே ரூமுக்கு போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்துடுறாரு. வந்துட்டு அமைதியாக போயிட்டு கவுச்சில் உட்கார நம்ம ஜங்கு அவருடைய டின்னரை கையிலே எடுத்துகிட்டு வந்து நம்ம டே கிட்ட கொடுக்குறாரு. நம்ம டேவும் எதுவும் சொல்லலை. நம்ம டே அமைதியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டே சாப்பிடும்போது நம்ம டேவுடைய ஹேரை பின்னாடி லைட்டாக தடவி விடுறது, அவர் நெத்தியில் இருக்கிற ஹேரை காதுக்கு பின்னாடி டச் பண்ணி விடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு, ரசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம டேவை. பட் அவர் ரசிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்குது. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. நம்ம டே நம்ம ஜங்குக்கிட்ட எப்பவும் போல் சரியாக பேசவே இல்லை. பட் நம்ம ஜங்கு ஓடி ஓடி வந்து நம்ம டே கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது, அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி தரதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிறாரு. பட் டாக்ஸிக் ஒரு மாதிரி அடிமையாக இருக்கார் நம்ம டேக்கு. பட் நம்ம டேக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு நாள் நம்ம டே தான் ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்காரு அவருடைய பெட்ரூமில். இப்போ நம்ம ஜங்குக் தான் கொஞ்சம் கூட பெர்மிஷனே கேட்காம அவர் பாட்டு நம்ம டேவுடைய ரூம்குள்ளே ஒரு கிஃப்ட் பேக் பண்ண ஒரு பாக்ஸோட அழகாக உள்ளே வராரு. சிரிச்சுக்கிட்டே வராரு நம்ம ஜங்குக்கு. நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்த்து ஒரு மாதிரி வெறுப்பாகுது. இப்போ அப்படியே நம்ம டே தான் அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம டேவை பிடிச்சிக்கிட்ட எடுத்துகிட்டு, டே உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லு. என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பேக் பண்ண பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அது உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸு, சாக்லேட்ஸு அது எல்லாமே இருக்குது. நம்ம மட்டும் அதை பார்த்துட்டும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலையா. ஸோ நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு, வேறு வாங்கிட்டாரா? இல்லை ஜங்கு தேங்க்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உன் ஃபேஸில் சந்தோஷமே இல்லையே. ஓகே என்னாச்சு? ஜங்கு கடந்த 2 மாதமாக நான் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். கொஞ்சமாவது என்னை பற்றி நினச்சி பார்த்தியா? உன்னால் நான் இந்த வீட்டில் இருக்கும்போது என் கூட இருக்க முடியல, வெளியே போயிட்டு எதனா வாங்கிட்டு வரேன். என்னை 2 மாதமாக இந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கியே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்கு? இப்போ என்ன உனக்கு? வெளியே போகணும் அவ்வளோதானே? ப்ளீஸ். ஓகே வா வெளியே போகலாம். இன்றைக்கி டின்னர் வெளியே சாப்பிட்லாமா? ஜங்கு நான் மட்டும் போயிட்டு வரேனே, எனக்கு தனியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. தனியாக தான் இருந்துக்கோ, என் கூட இருந்துக்கோ. நான் என்ன பண்ண போகிறேன்? இது வரைக்கும் பெர்மிஷன் இல்லாமல் ஒன்று டச் கூட பண்ணதில்லை நான். என் கூட நீ தனியாக இருக்கிறதுல என்ன பயம் இருக்கட்டே? ஜங்கு நீ இன்னும் அது ஒன்று தான் பண்ணலை, அதனால தான் கொஞ்சமாவது ஓகேவாக இருக்கேன். இல்லைன்னா எப்பயோ சூசைட் பண்ணிப்பேன் தெரியுமா? ஏய் என்ன பேசுகிறா? அப்படிலாம் பேசக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதா? சரி நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், வெளியே போச்சோங்க. நீ தூங்குறதுக்கு நான் ஏன் வெளியே போகணும்? வா மடியில் படுத்துங்க. ஜங்கு ப்ளீஸ். சரி ரொம்ப கேட்குறா, அதனால தான் விடுறான். சரி வெளியே போகலான்னு சொன்னேன், எப்போ போகலாம்? இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்டு போறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷங்குக் தான் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. நம்ம டேவும் அந்த பெட்டில் படுக்கிறாரு. படுத்த வேகத்துக்கு அவருடைய கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. பட் நம்ம டேவுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஜஸ்ட் அவருடைய கண் வந்து டியர்ஸ் மட்டும் ஃபாலோ ஆகுது. அவருடைய மனசில் அவ்வளோ வலி இருக்குது, அவ்வளோ வேதனை இருக்குது. பட் எதையுமே வெளியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிலமையில் இருக்கார். ஆக்சுவலி என்னென்னா, நம்ம டே வந்து ஒரு காலேஜ் போகிற ஒரு பையன், ஜஸ்ட் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் ஏஜ் 22 ஆகுது.
நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை ரேண்டமாக ஒரு தடவை ஒரு மார்க்கெட் சைடில் பார்த்துருப்பாரு. பார்த்த அடுத்த செகண்டே நம்ம டேக்கு வந்து ப்ரப்போஸும் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம டே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார், வேண்டான்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த டாப்பிக்கை விட்டுட்டு அவர் எதுக்கு அந்த மார்க்கெட்டுக்கு வந்தாரோ அந்த வேலையை பார்க்குறதுக்கு போயிருப்பார். பட் நம்ம ஜங்குக் விடாமல் நம்ம டேவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு டில் நம்ம டே வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும். ஈவன் நம்ம டேவுடைய வீட்டு நம்பர் கூட தெரியும் நம்ம ஜங்குக்கு. அந்த அளவுக்கு நம்ம டேவை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அன்றைக்கி ஒரு நாள் தான் மார்க்கெட்டில் பார்த்துருப்பாரு. அடுத்த நாள் காலேஜ் முன்னாடி வந்து நின்றுருப்பாரு. நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் ஃபேஸ் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆகும். பட் இருந்தாலும் பெருசாக எதுவும் கண்டுக்காமல் அமைதியாக விட்டுருவார். நம்ம ஜங்குக் சும்மா இல்லாமல் நம்ம டேவுடைய கிளாஸ் ரூமு எங்கே இருக்கார், யார் கூட இருக்கார், அவர் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து இந்த ரோஸ் கொடுக்குறது, ஸ்ட்ராபெரிஸ் கொடுக்குறது, நம்ம டேக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த காலேஜில் ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்து கிளாஸில் கொண்டு போய் கொடுக்க சொல்லிடுவார். ஸோ நம்ம டேக்கு வந்து பீரியடுக்கு பீரியட் எதனாவது ஒரு கிஃப்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம டே கைக்கு. நம்ம டேக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே செம்ம கோவம் வந்துடும், யார் இது கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நோட் இருக்கும், யுவர் லவ்டு ஒன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா இவன், எனக்கே தெரியாமல் நான் லவ்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் வந்து காலேஜ் மேலே இருக்கிற அந்த கிளாஸ் ரூம் ஜன்னல்லேருந்து வெளியே பார்க்குறப்போ நம்ம ஜங்குக் வந்து கரெக்டாக காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கடையில் நின்றுட்டுருப்பாரு. நம்ம டேவையே பார்த்துட்ருப்பாரு, அவருடைய கிளாஸ் ரூமையே பார்த்துட்ருப்பாரு. ஸோ நம்ம டேக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, ஆஹா இவன் ப்ரப்போஸ் பண்ணவனாச்சே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான், ஒரு வேளை இவன் வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் என்ன பண்ணுறாரு, கிளாஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஈவினிங் டைமு தனியாக நம்ம ஜங்குக்கை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண வேகத்துக்கு கையில் வச்சுருக்க எல்லா கிஃப்ட்ஸையும் நம்ம ஜங்குக் கையில் கொடுத்துட்டு, இங்கே வாங்க, இந்தாங்க, இதெல்லாம் பிடிங்க. ஏன் என்னாச்சு, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது தானே? பரவாயில்லையே, சொல்லாமலே கண்டுபிடிச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இன்னமும் இந்த இடத்துல சுற்றிட்டுருக்காது, அதனால தான் கண்டுபிடிச்சேன். சரி, எதுக்கு திரும்ப கொடுத்தீங்க? ஏன்னா எனக்கு வேண்டாம். நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, அப்புறம் எதுக்காக ஃபாலோ பண்ணுறீங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கிற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா என்னைக்காவது நான் உங்களை பார்க்குறப்போ உங்கள்கிட்ட தானாகவே நான் வந்து பேசுவேன். ப்ளீஸ் விட்டுங்க, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனால் நான் உங்களுக்கு மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸ் அது எனக்கு புரியுது. பட் எனக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்றப்போ நீங்கள் என்னை புஷ் பண்ண முடியாது. விட்டுருங்க. இதுக்கப்புறமேட்டு நாளைக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, காலேஜ் முன்னாடி நிற்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் வீடு வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி வேலையும் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் போலீஸ்ட்டு சொல்லிவிடுவேன். ஓ, நான் கிளம்புறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டையும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டா. இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு, நம்ம டே போகிற வரைக்கும் நின்று பார்க்குறாரு. இப்போ நம்ம டே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜுக்கு வராரு. அவர் ஃப்ரெண்டோடு நடந்து வந்துட்டுருக்காரு நம்ம ஜிம்மினோட. 2 பேரும் பேசி நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு நடந்துட்டு இருந்திருக்காங்க. காலேஜுக்கு முன்னாடி வந்ததும் நம்ம டேவுடைய ஃபேஸ்லேருந்து அந்த சிரிப்பு காணாமல் போகுது. ஏன்னா காலேஜுக்கு முன்னாடி திரும்பியும் நம்ம ஜங்குக் பைக் கூட நின்றுட்டுருக்காரு, கையில் ஒரு பூக்கொத்தோட. நம்ம டேவை பார்த்ததும் நம்ம ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டேவை பார்க்க நம்ம டேக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா நேற்று தான் படித்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு, பட் திரும்பியும் இப்படி வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஜிமன் தான் நம்ம டேவை பார்த்து, டே யாருடா அது, உன்னை பார்த்துட்டு சிரிச்சு நின்றுட்டுருக்கான், கையில் வர புக்கே வச்சுருக்கான். நான் சொன்னேன்ல ஜிமன், நேற்றுக்கு முந்தானேத்துன்னு. ஓ, இவன் தானே அதை? அப்போ நான் நேற்று என்ன முன்னாடி போக சொன்னதுக்கு காரணமும் இவன் தான். டேய், நான் ஒன்றும் அவன்கிட்ட நின்று பேசலை,
அவன் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு ரிட்டர்ன் தான் பண்ணேன். நான் வந்துட்டு படித்து சொன்னேன்டா, எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபாலோ பண்ணாதீங்கன்ட்டு. பட் திரும்பியும் வந்து நின்றுட்டுருக்கான். போய் கேளு போடா. நானாக போய் எப்படிடா கேட்குறது? வேறு யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தானா என்ன பண்ணுறது? போகிறக்கு பசங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு சொல்லிட்டு போக, பட் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே முன்னாடி வந்து சர்ன்னு நிற்கிறாரு. என்ன வேகத்துக்கு நம்ம ஜிம்மினை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் போகிறீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேட் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்கிட்ட சொல்ல, நம்ம ஜிம்மின் நம்ம டேவை பார்த்துட்டு, மச்சான் நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் முன்னாடி போயிடுறாரு. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் கொஞ்சம் தனியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், என்ன விடுங்க, நான் தான் உங்களை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னால, நீங்கள் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நேற்றே நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இது என்னது புதுசாக? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசித்தேன். நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான், யாரையும் யாருக்கிட்டேயும் புஷ் பண்ண முடியாது. பட் என்ன நானே புஷ் பண்ணிக்கிறதுல எனக்கு தப்பாக தெரியலையே. நீங்கள் என்ன லவ் பண்ணுற வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்கள்ல, என்னைக்காவது ஃபீலிங்ஸ் வந்தால் என்கிட்ட வந்து பேசுகிறேன்ட்டு. நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் பேசவே மாட்டேன் போதுமா? எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி பின்னாடி சுற்றாதீங்க. லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவங்கள ஹர்ட் பண்ணான்னு சொல்லல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இல்லை, எனக்கு நீ வேணும். அவ்வளோ சிம்பிளாலாம் அவனை விட்டுற முடியாது. என்னது? எனக்கு நீ வேணும்னு சொன்னேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் நான் வேணுமா? நான் என்ன கடலில் விற்கிற குச்சி மிட்டாய் குருவி ரொட்டின்னு நினச்சிங்களா? வேணும்னது உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிறதுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸோடு பேசுகிறீங்களா? கிளம்புங்க, அடுத்து காலி பண்ணுங்க. சும்மா வந்துட்டேன். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் பிளட் குரூப் வரைக்கும் தெரியும், புரியுதா? மேபி நான் உன்னை ரீசெண்டாக பார்த்துருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் நேற்று தான் சொன்னேன், உங்கள் ஃபீலிங்ஸை யாருக்கிட்டேயும் திணிக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னா என்ன ரூல்ஸ் போடுறீங்களா? கெட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்துலேருந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. காலேஜ்குள்ளேயும் போய்ட்றாரு. நம்ம ஜிமன் நம்ம டேவை பார்த்துட்டு, ஏய் என்னாச்சுடா? ஹேய், அவன் புஷ் பண்ணுறான்டா, அவன் லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? யாரா இவன், எங்கேருந்து தான் இப்படி கிளம்பி வரானுங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே லன்ச் டைம் ஆகுது. நம்ம ஜிமன் தான் ஃபோனை எடுத்துகிட்டு நம்ம டே கிட்ட அவ்வளோ வேகமாக ஓடி வராது. இப்போ நம்ம டே தான், ஹே என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர? டே, எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் ஆஃப்டர்நூன் காலேஜ்லேயே வீட்டுக்கு கிளம்புறேன், நீ ஈவினிங் தனியாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து போய்க்கோண்ணே. சரிடா, என்னாச்சு? இல்லைடா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி போகணும் நான். ஓய் ஓகே ஓகே ஓகே, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு கால் பண்ணி சொல்லு, ஓகேவா? சரி, நான் பார்த்துக்கிறேன், நீயும் பார்த்து போடா, சேஃபாக போய்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அந்த இடத்த விட்டு கிளம்ப பேக் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. நம்ம டேவும் அப்படியே கிளாஸில் உட்காந்துட்ருக்காரு. லன்ச் முடியுது, கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் ஆகுது. நம்ம டே வீட்டுக்கு போக வேண்டிய நேரம். நம்ம ஜிம்மின் இல்லாமல் நம்ம டே வந்து தனியாக போகிறாரு. ஹெட்செட்டையும் மாட்டிக்கிட்டு அழகாக அப்படியே பாட்டு கேட்டே நடந்து போயிட்டுருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவும் நேராக வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறாரு. உள்ளே போகும்போதே என்னமோ அவருக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஒரு மாதிரி வீட்டுக்கு வெளியெல்லாம் கார் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு வேளை பக்கத்து வீட்டில் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுன்னு வீட்டுக்குள்ளே போக வைட் ஐஸ். ஏன்னா வீட்டுக்குள்ளே கவுச்சில் நம்ம ஜங்குக் அவங்க அம்மா அப்பாவோட பேசிகிட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே உள்ளே போனதும் அவங்க அம்மா தான் நம்ம டேவை பார்த்து, டே இது அம்மா, எதுக்கு தெரியாதவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள்கிட்ட தான் நான் நைட்டே சொல்லிட்டேன்ல உங்கள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு,
அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்பி வந்துட்டுருக்கீங்க? இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்க பார்த்தீங்களா? இப்படி தான் பேசுகிறாரு. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ரூடா. நான் உங்கள்கிட்ட ஹம்பிளாக தான் கேட்குறேன். டே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவுடைய அம்மா வந்து நம்ம டேவை பார்த்து கேள்வி கேட்கா. அவங்க அப்பாவும் அப்படியே பேசலான்னு வராரு. பட் வாயை மூடிட்டாரு. ஏன்னா அவருடைய நெத்தியில் அப்படி என்னமோ சில்லுன்னு ஒரு ஃபீல். என்னென்னா நம்ம ஜங்குக்குடைய கன் நம்ம டேவுடைய அப்பாவுடைய அந்த சைடு நெத்தி இருக்கும் இல்லையா, அங்கே அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு, பேசுங்க, இப்போ பேசுங்க, உங்கள் பையனை என் கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்ப சொல்லி சொல்லுங்கள். ம், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மிரட்டா. நம்ம டேவுடைய அம்மாவுக்கும் அள்ளி விட்டுருது, டேக்கும் அள்ளி விட்டுருது. கண் பாயிண்டில் அவங்க அப்பாவை வச்சுட்டு ஒரு மாதிரி மிரட்டிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டே தான், ஏய் என்ன நீ என்ன பண்ணிகிட்ருக்க நீனா? ப்ளீஸ் எங்கள் அம்மா அப்பா விட்டு, உனக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும். என் கூட அமைதியாக வந்தனா உன் பேரண்ட்ஸ் சேஃப். இல்லைனா நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று, இவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ என் கூட தான் இருக்கணும். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் விட்டுருங்க, இதெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ ரூடாக இருக்கீங்க, உங்கள் கூட இருந்தால் எனக்கு சேஃப்டி என்ன கேரண்டி? டோ, இந்த கண்ணு தான் கேரண்டி. உனக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தால் வந்து பிரச்சனை கொடுக்குறோன்னு எடுத்து பட்டுன்னு போட்டுற மாட்டேன். ஆ, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா. அதுலேயும் வர இருக்க அவங்க அப்பாவுடைய நெத்தியில் அந்த கண்ணை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம டேக்கு செம பயம் எடுத்துக்குது. நம்ம சும்மா பேசுகிறதுலாம் சைக்கோத்தனமாக இருக்குது. இப்போ அப்படியே ஃபைனலாக நம்ம ஜங்குக்கை பார்த்து, சரி நான் அவங்க கூட வரணும், அவ்வளோதானே? ஆமாம். நான் வந்தால் என் பேரண்ட்ஸை விட்டுருவல? தாராளமாக. சரி, நான் வரேன். ப்ளீஸ் அவர் எங்கள் அப்பாட்டேருந்து அந்த கன்னை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி நம்மகிட்டே ஜங்குக்கை பார்த்து சொல்ல, நம்ம ஜங்குக்கும் சரி சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து அவருடைய பாக்கெட்டில் போட்டு எழுந்திக்கிறாரு. நம்மகிட்டே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்க நம்ம ஜங்குக்கு 3 ஸ்டெப் முன்னாடி நடந்து வராரு. நம்ம டேவுடைய அம்மா தான் நம்ம டேவை பார்த்து, டே என்ன பேசுகிற நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. அதுக்கு நம்ம டே, அம்மா இதை விட்டால் வேறு வழி இல்லைம்மா, புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே இருக்க உங்கள் 2 பேருக்கும் தான் ஆபத்து. நான் வந்துடுவேன், அப்படியே வந்துடுவேன். என்னை பற்றி பயப்படாதீங்க, புரியுதா? எனக்கு புரியுது நான் முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கேன்னு. ஆனால் இதை விட்டால் வேறு வழி இல்லை. நீங்கள் 2 பேர் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, நம்ம டேவை தாண்டி நடந்து போகிறாரு. பட் நம்ம டேவுடைய கையையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நடந்து போகிறாரு. காரில் கொண்டு போய் போட்டு நேராக ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ட்ரைவ் பண்ணும்போது நம்ம டேக்கிட்ட, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், கல்யாணம் ஆகாது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும், மற்றபடி உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன், உன் லைஃப்பில் நீ எவ்வளோ ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேக்கிட்ட அவர் ப்ரொடெக்டிவாக இருப்பார் அப்படின்றத ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக டாக்ஸிக்காக சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நம்ம டேக்கு அவ்வளோ பயமாக இருக்க, அவருடைய மனசில் ஓடுறது எல்லாம் ஒரே விஷயந்தான், நைட்டோட நைட்டாக எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ற ஒரே விஷயம். ஸோ அதை எப்படியாவது நல்லபடியாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட யோசிச்சுக்கிட்டே அமைதியாக நம்ம ஜங்குக்கு எந்த ஒரு பேச்சும் கொடுக்காம அப்படியே போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு அவருடைய வீட்டையும் போய்ட்டு ரீச் ஆகிடுறாரு. நம்ம டே காரை விட்டு இறங்க நம்ம ஜங்குக் நம்ம டேவை வார்ம் வெல்கம் பண்ணுறாரு அவருடைய வீட்டுக்குள்ளே. இனிமேட்டு நீ தான் வாழ போகிற வீடு அப்படின்னு சொல்லிலாம் உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம டே எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறாரு. அவர் கூட 2 ஆளுங்க இருக்காங்க, பட் அவங்க நைட் டைமில் இல்லைன்றத
கரெக்டாக பார்த்து வைக்கிறாரு. 2 நாள் ஆகுது. அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு நம்ம டே. 3வது நாள் நைட்டு நம்ம ஜங்குக் வெளியே போயிருக்காரு. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாட எப்படியாவது இந்த இடத்த விட்டு தாண்டி ஓடிடணும் அப்படின்ற ஒரு தாட்டோட நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கரெக்டான டைம் பீரியடுக்கு வெயிட் பண்ணுறாரு. மணி ஒரு 9 மணி போல் இருக்கும். கிளம்பலான்னு பார்க்கும்போது சரியான மழை பெய்யுது. ஸோ நம்ம டே இதை விட்டால் வேறு வழி கிடையாது, ஓடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக நம்ம டே வந்து அந்த வீட்டுடைய மெயின் கேட்டை விட்டு வெளியே வரவும் நம்ம ஜங்குக்குடைய கார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பட் நம்ம டே வெளியே வந்துட்டார். இதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல நின்னா உசுருக்கு கூட உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். நம்ம டே வந்து ஓட ஓட நம்ம ஜங்குக்கு வந்து அந்த காரில் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம டேவை திரும்பியும் அவருடைய வீட்டுக்கே கொண்டு போயிருப்பார். இப்போது அந்த நாள் ஈவினிங் நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி நம்ம டேவை வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு பிளான் போட்டாங்க இல்லையா? ஸோ ஈவினிங் டைம் நம்ம டேவும் வந்து ரெடி ஆகுறாரு. அப்படியே காருக்கு போயிட்டு ஏறுறாங்க நம்ம ஜங்குக்கும் டேவும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காரை அப்படியே வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம டேவை பார்த்து, டே எங்கே போகலாம்? ஜங்குக், எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, ப்ளீஸ். நோ, நீ பார்க்கலாம். ஆனால் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போது. இப்போ வேண்டாம். இப்போ என் கூட இரு. நீ நான் மட்டும். சரி, எதுனா மாலுக்கு போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மால், அந்த ஊர்லேயே இருக்க ரொம்ப பெரிய மாலுக்கு கூப்பிட்டு போகிறாரு நம்ம டேவை. உள்ளே போனதும் சில்லுன்னு இந்த ஏசி காற்று நம்ம டேவுடைய ஃபேஸில் அப்படியே பட நம்ம டேவும் அப்படியே அமைதியாக, ரொம்பவும் அமைதியாக எந்த பொருளும் வாங்காமல் அந்த மாலில் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃப்ளோராக நடந்துகிட்டே இருக்காங்க. இப்போ டக்குன்னு ஒரு ஃப்ளோரில் நின்றுடுறாரு. என்னென்னு பார்த்தா அந்த ஃப்ளோரில் ஒரு ஐஸ்கிரீம் பார் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து, நான் இங்கேயே நிற்கிறேன், எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வருவியா, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஐஸ்கிரீம் வேணுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நம்ம டேவை அதே இடத்துல தனியாக விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு போய்ட்றாரு. அவர் அந்த இடத்துல க்யூவில் நின்று ஐஸ்கிரீம் வாங்குறதுக்குன்னு போனவர் க்யூவை கவனிச்சிட்டு நிற்கிறாரு. பின்னாடி நின்றுட்டு இருந்த நம்ம ஜங்குக்குடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே மறைச்சிட்றாங்க. சரி அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் போயிட்டு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து நம்ம டேவை தேடுவார். எங்கே இருக்கான், எங்கேயாவது உட்காந்துட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டே அந்த இடத்துல இல்லை. நம்ம டே நம்ம ஜங்குக்கை பக்காவாக ஏமாற்றிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிருப்பார். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் செம்ம கடுப்பாயிட்டு அந்த ஐஸ்கிரீம் அங்கேயே கீழே போட்டு அந்த மாலை சுற்றி தேடுறாரு. பட் நம்ம டே ஆல்ரெடி அந்த மாலை விட்டு வெளியே வந்து ஓடிட்டுருக்காரு. நேராக அவருடைய வீட்டுக்கு போக அவருடைய பாக்கெட்டில் ஒரு ஃபோன் இருக்குது. யாருதுன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்து. அதில் ஆல்ரெடி ஒரு நம்பர் டயல் பண்ணியிருக்கு. யாருதுன்னா அவங்க பேரண்ட்ஸு. அதே நம்பருக்கு திரும்பியும் டயல் பண்ணி, அம்மா எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, நாங்கள் ஆல்ரெடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம், சீக்கிரமாக வந்து சேருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டேவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு. அதாவது என்னென்னா, வீட்டிலருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஜங்குக்குடைய ஃபோனை திருட்டுத்தனமாக எடுத்து நம்ம டே அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட, அம்மா நான் எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறேன், தயவு செஞ்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். நம்ம டே சொன்ன பேச்சு கேட்டுட்டு அவங்க அம்மாவும் அடுத்த செகண்டே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் போட்டு மாலுக்கு போனால் அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஜங்குக் கண்டிப்பாக அவனுடைய தாட்டை வந்து மிஸ் பண்ணுவான் அப்படின்ற ஒரு யோசனையை யோசிச்சுட்டு அந்த ஐடியா படியே கரெக்டாக கூட்டமாக இருக்கிற கடையாக பார்த்து நின்று அந்த இடத்துல ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டு நம்ம ஜங்குக்கை டைவர்ட் பண்ணி அனுப்பிட்டு நம்ம டே தப்பிச்சு வந்திருப்பார். அவர் நேராக ரயில்வே ஸ்டேஷன் வர இவர் வரதுக்கும் ட்ரெயின் கரெக்டாக வந்துடுது. ஸோ அழகாக ட்ரெயினை ஏறி இவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஜங்குக் பாவம் மால் ஃபுல்லாக சுற்றுறாரு, வெளியே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றுறாரு. நம்ம டேவுடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. காலேஜில் விசாரிக்கிறாரு, எங்கேயுமே இல்லை. நம்ம ஜங்குக் ஆல்மோஸ்ட் நம்ம டேவை மிஸ் பண்ணிட்டார்.
அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவருக்கு மேலேயே அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ அலட்சியமா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் தேடுறாரு. எங்கேயுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு ஏமாற்றத்தோட, வெறும் கையோட வீட்டுக்கு போறாரு. அவரால ஏத்துக்கவே முடியல. அவருடைய வீட்ல இல்ல அப்படின்றத. அவருக்கு அவ்ளோ கோவம் வருது. வீட்ல இருக்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. நம்ம இங்க பார்த்தா, ஸ்கூலா நம்ம ஜகு கிட்ட இருந்து தப்பிச்சு, அவருடைய ஆன்டி வீட்ல போயிட்டு ஸ்டே பண்ணியிருக்காரு அவங்க அம்மா, அப்பாவோட. நம்ம ஜங்குக்கு இந்த விஷயம் தெரியாது. நம்ம ஜங்குக்கு நம்ம பத்தி எல்லாமே தெரியுமே தவிர, பட் நம்ம உடைய ஃபேமிலிய பத்தி எதுவுமே தெரியாது. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வந்து நேரா அவங்களுடைய ஆன்டியோடைய வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண, இங்க நம்ம ஜங்குக்க காட்டுறாங்க. டெய்லியும் உட்காந்து தேடிக்கிட்டு, எங்க தான் இவன் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, ஊர் எல்லை வரைக்கும் போயிட்டு தேடுற அளவுக்கு நம்ம ஜங்குக் போயிட்டாரு. பட் நம்ம கிடைச்ச பாடில்ல. இப்படியே ஒரு 6 மந்த் போகுது. நம்ம அவருடைய ஆன்டி வீட்ல தங்கி இருந்தார் இல்லையா? அந்த இடத்துல தான் காட்டுறாரு. நம்ம வந்து அழகா கார்டன்ல இருக்கிற பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி நின்னுட்டுருக்கா. அவங்க ஆன்டி உள்ள நின்னுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது நம்ம உடைய காதுல விழுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒட்டு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, "இன்னும் எத்தனை நாள் இவங்க இங்கே இருப்பாங்க? ரொம்பவும் கஷ்டமா இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அவங்கள சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டுருக்கா. அவங்க ஹஸ்பண்டும், "கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவங்களே கிளம்புவாங்க. எந்த கஷ்டத்தில் வந்திருக்காங்கன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. நம்ம இந்த விஷயம் புரியுது. நம்ம அளவுக்கு மீறி நம்ம சொந்தக்காரங்க வீட்ல இருக்கோமே அப்படின்றத புரிஞ்சுட்டு, அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு, "அம்மா நம்ம இன்னைக்கே சியோலுக்கு கிளம்புறோம்." அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல, அவங்க அம்மா அப்பா பயப்படுறாங்க. ஏன்னா ஜங்குக்க பத்தி. இப்ப நம்ம என்ன பண்றாருன்னா, அவன் கண்டிப்பா என்ன பத்தி மறந்திருப்பான். அது ஆல்ரெடி 6 மாசம் ஆயிடுச்சு. இன்னமும் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அவன் என் கூட எந்த ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. ட்ரெயின பிடிச்சு சியோலுக்கு வராங்க. 2 டேஸ் ஆகுது. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. வெளிய வரல. நம்ம இன்னமும் உள்ள ஒரு பயம் இருக்கு. பட் ஆல்ரெடி 6 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. டிஸ்கன்டின்யூ பண்ண காலேஜ் திரும்பியும் போய் கன்டின்யூ பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டோட காலேஜ்க்கு போறாரு. காலேஜ்க்கு போயிட்டுருக்கவரு தனியாவே போறாரு. போறப்போ அவருடைய ஃப்ரெண்ட் ஜிமினுக்கு கால் பண்ண நம்ம ஜிமின் ஆல்ரெடி ஒரு செமஸ்டர் எழுதி அடுத்த செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டுருப்பாரு. பட் அந்த 6 மாதம் காலேஜ் போகாதனால கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணாதனால, அட்டெண்டன்ஸ் இல்ல, எக்ஸாம் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செம் அப்படி அரியர் விழுந்திருக்கும். இப்போ எப்படின்னா 1 இயர்க்கு 2 செம் அந்த மாதிரி. ஜிமின் ஆல்ரெடி ஒரு செம் எழுதி 2ண்ட் செமஸ்டருக்கு கிளாஸ் போயிட்டுருக்கோம். பட் நம்ம போகாதனால ஃபஸ்ட்டு செம்மே அரியரில் தான் விழுந்திருக்கும். இப்போ நம்ம போனார்னா ஃபஸ்ட்டு செம்மையும் கிளியர் பண்ணிவிட்டு 2ண்ட் செம்மையும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படியாவது காலேஜுக்கு போயிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு முதல்ல சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கணும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை வர வச்சுக்கிட்டு காலேஜுக்கு போகிறாரு. காலையில் தனியாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாரு. மெயின் ரோடை க்ராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்க டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க நம்ம உடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா பின்னாடி நம்ம ஜங்குக். நம்ம பார்த்ததும் கத்தி கூப்பிடுறாரு. நம்ம யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக். அவரை பார்த்துட்டோம். ஐயையோ! இவனா திரும்பியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரோட கிராஸ் பண்றாரு. நம்ம ஜங்குக்கும் நம்ம ஐயையோ! இவன் போறானே இதுக்கப்புறம் விட்டா வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கும் ரோட்ட பார்க்காம நம்ம டேவையே ஃபாலோ பண்ணிட்டு கிராஸ் பண்ண, நம்ம ஜங்குக்க ஒரு கார் அடிச்சு தூக்குது. நம்ம ஜங்குக் எங்கேயோ போயிட்டு விழ, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஜங்குக் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. நம்ம குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஜங்குக்குடைய செஸ்ட்ல அட்டாக் பண்ணி, "ஏய் எழுந்துரு எழுந்துரு நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி தட்டி கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலி என்னதான் இனிமையா இருந்தாலும், என்னதான் பயப்படுற பெர்சனா இருந்தாலும், ஆக்சிடெண்ட் அப்படின்றப்போ, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றப்போ, அந்த இடத்துல பயம், துக்கம், சோகம், ப்ளஸ் இந்த ஈகோ அது இதுன்னு எல்லாம் பறந்து போய், அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நிற்கிறது ஹியூமனிட்டி. மனிதநேயம். அதுதான் நம்ம வருது. அந்த இடத்துல நம்ம ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆனதும், நம்ம ஜங்குக் மேலே வச்சிருந்த பயம், அவரை பார்த்தாலே வர அந்த ஒரு வெறுப்பு, அது எல்லாமே பறந்து போயிடுது. ஐயோ! ஒரு உயிர் போதே அப்படின்ற மாரி ஒரு பயத்தில் ஓடி போயிட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறது ஆம்புலன்ஸ்க்கு.
அப்படி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்க நம்ம அது வரைக்கும் நம்ம ஜங்கு கூடயே இருக்கார். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறதா டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அவருடைய பில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் பே பண்ணுறாரு. எப்படியாவது அவனை காப்பாற்றுங்க. என்ன துரத்திட்டு வந்தா அவனுடைய உயிர் போனதா எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டாக்டர்ஸை பிடிச்சி அவர் அப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போதே அவருடைய ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின். நம்ம ஜிமினுடைய கால் அட்டன் பண்ண இப்போ நம்ம தான். ஹலோ. ஏய், என்னடா பண்ணுற? எங்கே இருக்க? ஜிமின், வர வழியில் ஒரு பிரச்சனை. ஷாகுக் திரும்பி என்னை பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்ணு முன்னு தெரியாமல் ரோடை க்ராஸ் பண்ணான்டா. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏய், நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லணும்டா. என்ன? அவனை சீரியஸாக லவ் பண்ணுறான் மச்சான். என்னது மச்சான்? உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பட் அவன் என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்ககிட்ட சொன்னானா? ஆமாண்டா. நீங்கள் இல்லாத அந்த 6 மாதம் நீ எங்கே போனான்னு கூட எனக்கு தெரியாதுடா. ஆனால் அவன் தெரிஞ்சும் வராமல் இருந்தான்டா. தெரியும் அவனுக்கு. ஆமாண்டா, நீ எங்கே போன அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும் அவனுக்கு. ஆனால் அவனை அங்கே வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு அவன் வரவே இல்லை தெரியுமா? அவனை நீ அந்தளவுக்கு வெறுக்கிறியோன்னு நினச்சிட்டான்டா. ஜிமின், என்ன சொல்கிறேன் நீ? அவன் என் மேலே பைத்தியமாக இருந்தான்னு சொல்லிட்டு தான் தப்பிச்சு நான் என் ஆண்டி வீட்டுக்கே போனேன். எனக்கு 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 அது தெரியும்டா. அவன் தான் சொன்னான். எப்படிடா? மச்சான், அவனை லவ் பண்ணுறான்டா. அவன் பின்னாடி வர்றதுக்கு 1000 வழி கண்டுபிடிப்பான். நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீ போனது ரயில்வே ஸ்டேஷன். அவ்வளோ ஸ்ட்ரீட்ஸை தாண்டி போயிருப்ப. சிசிடிவின்ற ஒரு விஷயத்த மறந்துட்ட பார்த்தியா? ஆமாம்ல. அவன் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான் நீ ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிருக்கான்னு. வந்த ட்ரெயினை வச்சு கண்டுபிடிச்சிட்டான் நீ சியோல்லேருந்து தேகுக்கு போயிருக்கன்ட்டு. தேகுவில் யாருடைய ரிலேஷன்ஷிப் உன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் சரௌண்டிங் எல்லாருக்கிட்டேயும் விசாரித்தான். உன்னுடைய ஆண்டி மட்டும்தான் அங்கே இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. நீ அங்கே தான் தங்கியிருக்கானோ அவனுக்கு தெரியும். இருந்தாலும் வேணுன்ட்டே தான் அவன் வராமல் இருந்தான். ஏன்? உனக்கு டைம் கொடுத்தான்டா. நீ சொன்னல ஒரு நாள் அவனை ஃபீல் பண்ணி அவன்கிட்ட வந்து பேசுவேன்னு, அதுக்காக டைம் கொடுத்தான். ஆனால் ஏன் இதெல்லாம் உனக்கு உனக்கு எப்படி தெரியும்? மச்சான், நீ காலேஜுக்கு வந்துட மாட்டியான்னு ஒவ்வொரு நாளும் அந்த காலேஜ் முன்னாடி நிற்பான். ஒவ்வொரு நாளும் கையில் புக்கே வாங்கிட்டு வருவான். ஒவ்வொரு நாளும் அதை குப்பையில் போட்டுட்டு போவான். எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு போயிட்டு ஒரு நாள் நானாக போய் கேட்டேன். அப்போ தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவனை சீரியஸாக லவ் பண்ணுறான்டா. அவன் டாக்ஸிக் தான் தெரியும். பட் உன் மேலே இருக்கிற லவ்னால தான் அப்படி பண்ணுறான். நீ ஒரு வாட்டி அவன் கிட்ட சிரித்து பேசி பாரு. அவன் மொத்தமாக அது எல்லாத்தையும் மறந்துடுவான் மச்சான். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் நீ தான். அவன் திருந்தினானா அதுக்கு காரணமும் நீ தான். யோசிச்சு நடந்துக்கோ மச்சான். அவன் உசுரே போனாலும் பரவாயில்லன்னு அவன் பின்னாடி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்டா. யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ நீ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா அவனை புரிஞ்சுப்பான்னு தோணுது. நீ அவாய்ட் பண்ண தான்டா அவன் டாக்ஸிக்காக மாறுறான். ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு மச்சான். அவன் உன் சொத்தை கேட்கல, உன்னுடைய கம்பெனியை தான் கேட்குறான். உன்னுடைய ப்ரெசன்ஸை தான் ஃபீல் பண்ணணுன்னு நினைக்கிறான். போ மச்சான், போய் பேசி பாடுறா. ஜிமின், ஆனால் ப்ளீஸ் மச்சான். ஒரு ஆம்பளை என்கிட்ட அழுது நான் அன்றைக்கி தாண்டா பார்த்தேன். அவன் அழுதாண்டா உனக்காக. இந்த உலகத்தில் நிறைய பசங்க இருக்காங்க. எல்லாரும் இவனை மாதிரி தான் வேணுன்றத கிடைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி அழுதுலாம் பார்த்ததில்லை மச்சான். டேய், அவன் என் அம்மா அப்பா நெத்தியில் துப்பாக்கி வச்சான்டா. அவனை போய் நம்ப சொல்கிறியே. அப்புறம் எந்த நம்பிக்கையோட அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த? மச்சான், எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன்டா அவன்.
அதே தான் நானும் சொல்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி அவன் ஒரு மனுஷன்டா. ஒரே ஒரு வாட்டி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு மச்சான், போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம டேவால் எதையுமே பேச முடியல. காலை கட் பண்ணுறாரு. அவர் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் நம்ம டேக்கு பிடிச்சத மட்டும்தான் செஞ்சுருப்பாரு. அவரை சந்தோஷப்படுத்தணும்னு மட்டும்தான் நினச்சிருப்பாரு. ஸோ சரி, ஒரு வாட்டி டைம் தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு தோணுது. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஒரு 3 டேஸ் மாதிரியாக நம்ம டே வந்து ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணி நம்ம ஜங்குக்கை பார்த்துக்கிறாரு. டோட்டலாக அவருக்கு எல்லாமே பார்த்துக்கிறது நம்ம டே தான். இப்போது ஒரு நாள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கண்ணு முழிச்சிட்டாரு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்ட சொல்ல, நம்ம டேவும் பயந்து பயந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போன வேகத்துக்கு நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்ததும் அப்படியே மாஸ்கெல்லாம் கழட்டுறதுக்கு ட்ரை பண்ண. பட் நம்ம டே கிட்ட போயிட்டு, ஏ அதெல்லாம் கழட்டாதா, இல்லை அது வந்து சொல்கிறத கேளு, மாஸ்கை கழட்டாதா. சரி ஜங்குக், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. என்னது? இனிமேட்டு பைத்தியக்காரத்தனமாக எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி என் பின்னாடி சுற்றுறது. டே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு டே. என்னால் ஒன்று வெறுக்க முடியல, மறக்க முடியல. உனக்காக லிட்டரலி நான் 6 மந்த் வெயிட் பண்ண தெரியுமா? எனக்கு தெரியும். ஜிமின் எல்லாத்தையும் சொன்னான். இனிமேட்டு நீ என்னை ஃபாலோ பண்ண தேவையில்ல. டெய்லி காலேஜில் வந்து பிக்கப் பண்ணிக்கோ, டெய்லி காலேஜுக்கு ட்ராப் பண்ண. நான் கூட இருக்கேன். எனக்கு புரியுது, நீ என் மேலே பாசத்தை மட்டும்தான் காட்டணும்னு நினைக்கிறேன்ட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கக்கூடாதுன்னு. எனக்கு எனக்கு அது போதும். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஈவன் நீயே என்னை விட்டுட்டு போன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன். எனக்கு தெரியும். முதல்ல நீ ரெக்கவர் ஆகி வா. I love you டே. ஜங்கு, அது நீ நீ இப்போ சொல்ல வேண்டாம். எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியோ அப்போ சொல்ல. பட் ஐ லைக் யூ. எனக்கு தெரியல, நான் உன்னை லவ் பண்ணுவேன். லவ் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பெருசு ஜங்கு. அது ஒன்ஸ் வந்துச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். ஐ லைக் யூ ஆஸ் அ பர்சன். என்ன நீ பத்திரமா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இப்படியே இருப்பியான்னு எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிற பயம் என்னென்னா, உன்னுடைய கோபம் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கே வினையாக வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. டே, சத்தியமாக நான் கூப்பிட மாட்டேன்டே. எனக்கு நீ என் கூட இருந்தால் போதும். ஐ ப்ராமிஸ் யூ. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டே. சரி, முதல்ல நீ ரெக்கவர் ஆகி வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம டே சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சொல்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. நம்ம ஜங்குக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். நம்ம டே தான் போயிட்டு பார்த்துக்கிறாரு. இப்போ ஒரு நாள் நம்ம டே நம்ம ஜங்குக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு அவருடைய வார்டுக்குள்ளே வந்து நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்டர் ஆக, உள்ளே வந்து ஒரு டேபிளில் லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி, ட்ரிங்க்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி, நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில் இருக்கார். கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நம்ம டே கண்ணாட அதை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம டேக்காக எஃபர்ட்ஸ் போடுறாரு அப்படின்றத, நம்ம டேவை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட்ஸ் போடுறாரு அப்படின்றத நம்ம டே வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாரு. இப்போ அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அந்த ரூம்குள்ளே என்ட்ராக நம்ம ஜங்குக்கு வந்து, வாடி, உனக்கு தான் இதெல்லாமே ரெடி பண்ணேன், உனக்கு பசிக்கும், எனக்காக நீ எல்லாமே செய்கிறல்ல, வா நம்ம இன்றைக்கி ஒன்றா உட்காந்து லன்ச் சாப்பிட்லாம், உனக்கு நான் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வர வச்சேன், உட்கார அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம டேவை உட்கார வச்சு அவருக்கு அந்த ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக் கொடுக்க, நம்ம டே வந்து எதுலேயுமே கை வைக்கல, சாப்பிட ஆரம்பிக்கல. ஜஸ்ட் நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து தேடுறாரு இதுக்கப்புறம் எப்படி டேவை வந்து சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்து பக்கத்தில் வைக்கிறாரு, தண்ணி ஊற்றி வைக்கிறாரு, சாப்பாட்டில் இருந்து அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறாரு, ஸ்டாப்ஸ்டிக்ஸில் எடுத்து நம்ம டேக்கு ஊட்டி விடுறதுக்கு வராரு. டக்குன்னு அவரே ரியலைஸ் பண்ணுறாரு டே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சாப்பாடு அதிலே வச்சுட்டு சாப்பிடு நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு வந்து நம்ம டேக்கிட்டே கொடுக்க அது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. நம்ம டே ரியலைஸ் பண்ணுறாரு அவன் உண்மையிலேயே வந்து ஜஸ்ட் நான் கூட இருக்கணுன்றது மட்டும்தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்டாப்ஸ்டிக் சாப்பாடை எடுத்து ஒரு வாய் எடுத்து நம்ம ஜங்குக்கு கொடுக்க நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா டே இது வரைக்கும் மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டார். பட் இப்போது ஊட்டி விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் அவருடைய சாப்பாட்டிலேருந்து நம்ம டேக்கு ஊட்டி விடுறாரு. நம்ம டேவும் வந்து எதுவும் வேண்டாம் அப்படிலாம் ஒதுக்கவே இல்லை. சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜங்குக்கிலேருந்து வாங்கி சாப்பிட்றாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்குக்கு வந்து க்யூரியஸாக இருக்குது. நம்ம டேவை பார்த்து, டே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீ தப்பாக எடுத்துக்கிட்டு இப்போ என் கூட இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டல? என்ன கேள்வி? இல்லை என் கூட திடீர்னு இப்படி சந்தோஷமாக நான் ஊட்டி விட்டால் கூட வாங்கிக்கிறல? ஏன்? எனக்கு கூட பிடிச்சிருக்கு ஜங்கு. நிஜமா வாட்டி? நிஜமாக தான் எனக்கு கூட பிடிச்சிருக்கு. நீ என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஜங்கு. டே சீரியஸாக என்ன லவ் பண்ணுறியா? சீரியஸாக லவ் பண்ணுறேன். என்னை விட்டு போக மாட்டேல? என் கூட வீட்டுக்கு வரியா? அம்மா அப்பா அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன். அப்போ இனிமேட்டு அவங்க எனக்கும் அம்மா அப்பா. சரி, நீ நாளையிலேருந்து காலேஜுக்கு போ. எனக்கு இப்போ எல்லாமே ஓகே. நானே உன்னை நாளைக்கு ட்ராப் பண்ணுறேன். ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன். டின்னர் எல்லாமே ரெடி பண்ணுவேன். நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கு தெரியும். ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டே ஜங்கு. எனக்கு இது போதும் டே. எனக்கு இது போதும். நான் இத்தனை நாள் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுவேன்னு. எனக்கு தெரியல நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு. ஆனால் பண்ணிட்டேன். எப்படி டே? எப்படி நான் லவ் பண்ண? நீ என்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஜங்கு. அது இதுக்கு நான் அவாய்ட் பண்ணணும். உங்ககிட்ட இருக்க நல்ல இன்டென்ஷனை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் தான் நீ கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துக்கிட்ட. பட் நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீ எனக்காக வெயிட் பண்ணியிருக்க, எனக்கு டைம் கொடுத்துருக்க. கொஞ்சம் நீ டாக்ஸிக்காக இருந்தாலும் அதை நான் போயிடுவேன்ற பயத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். புரிஞ்சுக்கிட்டேன். பிடிச்சிருச்சு. டே உன்னை நான் ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க, இப்போ நம்ம டே அவருடைய இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்து நம்ம ஜங்குக்கை சாஃப்டாக ஹக் பண்ணி அவருடைய பேக் ஹெட் அப்படி லைட்டாக தடவி கொடுத்து, இனிமேட்டு கோவப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, நான் எப்போவும் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? சரி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அழகாக நம்ம டே சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு.
ஒரு குழந்த மாதிரி நடந்துக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் நம்மகிட்ட விட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் மிரட்டியிருப்பார். பட் நம்மகிட்ட இனிமேல் நான் உன் கூட தான் இருப்பேன், நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யுன்றப்போ, ஒரு குழந்தை எப்படி நம்ம இப்போ சாக்லேட் கொடுக்குறோன்னா ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்யும்ல, அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் தலையாட்டிடுறாரு. நம்ம டேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல். வா.